Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 23 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. மேவே எஃப்சி தான் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. கோச்சிரோ தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வந்துகிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல தான் சுபாசா ஓடி வந்துகிட்டு இருக்கான். வந்த வேகத்துக்கு சுபாசாவோட வயித்திலே பால கிக் பண்ணிடுறான். சுபாசா அப்படியே கீழ உட்கார்ந்துறான். கோச்சிரோ வந்து பால் எடுக்கிறதுக்கு பக்கத்துல ஓடி வரான். நேரா சுபாசா அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பால தூக்கி அப்படியே மிசாகி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இந்த கேம்ல வின் பண்ண போறது நீ இல்ல, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு திரும்ப எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். மிசாகியும் கோச்சிரோ பார்த்துட்டு சுபாசா சொன்னது கரெக்ட் தான், நாங்க தான் வந்து வின் பண்ண போறோம். நான் வந்து மேவே எஃப்சி கூடயுமே சேர்ந்து விளையாண்டுக்கிறேன். ஆனா இப்போ வந்து நான் நான்கட்சி எஃப்சி கூட தான் இருக்கிறேன். நான் வந்து சுபாசாக்கு தான் இந்த சாம்பியன்ஷிப் டைட்டில் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால நேரா கிக் பண்ணி விட்டுறான் சுபாசாக்கு. சுபாசாவும் பால வாங்கின உடனே ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட் வந்துட்டு கிக் பண்றான். ரொம்ப பவர்ஃபுல்லா, அதுவும் ஒரு கார்னருக்கு. அதையுமே வந்துட்டு வாக்கசிமிஸ் கார்னர்ல பறந்து கேட்ச் பண்றான். கேட்ச் பண்ணது மட்டும் இல்லாம பால பிடிச்சிட்டு ஒரு ஸ்டண்ட் பண்ணாம பாருங்க, எல்லாம் வாயடைச்சு போயிடுறாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் இங்க இருக்கிற வரை உன்னால ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கசிமிஸ் சுபாசாவை பார்த்து சொல்றான். அப்படியே அவன் பால தூக்கி லாங்கா மைவே பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோச்சர் கேக்குறான். அதே மாதிரி இவனும் பாஸ் பண்றான். அந்த சின்ன கேப்ல ஈஸியாக்கி உள்ள வந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். இந்த டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துறான். டாக்கி இப்ப பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போறான். அவன ரெண்டு பேர் மார்க் பண்ணி அவனை தள்ளி விட்டு பால ஸ்டீல் பண்ண பாக்குறாங்க. பால் கரெக்டா ஏர்ல இருக்கும்போது மிசாகி வந்து அவங்க ரெண்டு பேரும் தாண்டி ஸ்டீல் பண்ணிடுறான். மிசாகி முன்னாடி ஓடி வந்து சுபாசா கிட்ட தான் பாஸ் பண்ற மாதிரி தெரியுது. சுபாசா கிட்ட தான் மூணு பேர் மார்க் பண்ணி நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா சுபாசாவை தாண்டி அந்த பால் போகுதுங்கிட்டு அந்த சைடுல தான் இசாவா வந்துகிட்டு இருந்திருக்கான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில தட்ட வரும்போது அதையுமே வந்து வாக்கசிமிஸ் அழகா பறந்து கேட்ச் பண்ணிடுறான். இந்த கோல் கீப்பர் உண்மையிலே டேஞ்சரஸான ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் அப்பதான் புரிஞ்சுக்கிறான். இந்தாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கசிமிஸ் ஒரு லாங் பாஸா நேரா கோஜிரோ கிட்ட எத்தி விட்டுறான். என்ன உங்களால தடுக்க முடியாது, என்னோட ஃபுல் ஸ்கில்ஸை காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கரெக்டா கிக் பண்ண வரும்போது ரெண்டு பேர் உள்ள வந்து தடுக்க பாக்குறாங்க. ரெண்டு பேரோட காலையும் பிரிச்சுக்கிட்டு கோஜிரோ வந்து பால கிக் பண்றான். அந்த பால கோஜிரோ வந்து நேரா டாக்கசி கிட்ட தான் பாஸ் பண்ணிருப்பான். டாக்கசி கொஞ்சம் தூரம் ஓடி வந்து திரும்ப கோஜிரோ கிட்ட கொடுக்குறான். இந்தாங்க வாங்கிக்கோங்கடா நான் கட்சா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ பவர்ஃபுல்லா கிக் பண்ண வாரான். நேரம் வாக்கபாயசி வந்து கரெக்டா கிக் பண்ணும்போது கையை வச்சு அக்யூரேட்டா பிடிக்கிறான். வாக்கபாயசி ஃபோர்ஸ் பண்ணி பால பிடிச்சதுல கோஜிரோவால பேலன்ஸ் பண்ண முடியல. அவன் பறந்து போய் அங்கிட்டு கீழே விழுகிறான். கோஜிரோ நான் இங்க வந்ததே உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக தான், அதனால நான் வந்துட்டு இந்த இடத்துல தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி கோஜிரோவை பார்த்து சொல்றான். இவனுக்கு செம்ம காண்டாகுது. இன்னைக்கு ரெண்டு டீமோட கோல் கீப்பர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்களே அப்படின்னா கோஜிரோ சுபாசா ரெண்டு பேருமே கோல் பண்றது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுதான் எனக்கும் வேணும். இந்த கஷ்டத்தையும் தாண்டி அவங்க எப்படி ஸ்கோர் பண்றாங்க அதை வச்சுதான் வந்து டோகோ அகாடமில இவங்க எடுக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. மிசாகி பால கொண்டு வந்து சுபாசா கிட்ட கொடுக்கணும். சுபாசா நிறைய டிஃபரன்ஸை தாண்டி அழகா முன்னாடி வரான். சுபாசா முன்னாடி ஓடி வந்துட்டு இந்த வாட்டி நான் ஷூட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொசிஷன் எடுத்துறான். கரெக்டா எங்க ஷூட் பண்ணாலும் நான் கேட்ச் பண்ணேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கசிமிஸ் நிக்கிறான். அப்ப பார்த்தா சுபாசா வந்துட்டு பால கிக் பண்ணாம சும்மா ஆக்ஷன் மட்டும் காட்டிட்டு கரெக்டா அவன் கால பின்னாடி கொண்டு போகும்போது மிசாகி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சுபாசா ஏமாத்தினதுல வாக்கசிமிஸ் அவனோட பொசிஷனை கொஞ்சம் அங்கிட்டு மாத்தி நின்னுறான். நேரம் மிசாகி வந்து கரெக்டா இதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றான். ஆனா வாக்கசிமிஸ் இதேமே ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு ஜம்ப் பண்ணி அவன் காலை வச்சு தட்டி விட்டுறான். இருந்தாலும் அந்த பால் நேரா டாக்கி கிட்ட தான் போகுது. அவன் வந்துட்டு நேரா பால தூக்கி சுபாசா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சுபாசா டைரக்டா ஷூட் பண்ணும்போது வாக்கசிமிஸ் வந்துட்டு கோல் போஸ்ட யூஸ் பண்ணி கரெக்டா ஜம்ப் பண்ணி அங்க வந்து கேட்ச் பண்ணவும் செஞ்சிடறான். ஒரு சைடு கோல் போஸ்ட்ல மிதிச்சு இன்னொரு சைடுக்கு கம்ப்ளீட்டா ஜம்ப் பண்ணி இப்படி தடுத்ததை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு தீர்க்க முடியுமாடா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதுதான் வாக்கசிமிஸ். அவனோட ஃபேமிலியே வந்துட்டு கராத்தேல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஃபேமிலி. அவங்க கிட்ட எப்பவுமே வந்துட்டு ஷார்ப்பான ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கும். எதனால டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவான். அவன் இப்ப யூஸ் பண்ணது கூட கராத்தேல இருக்க ஒரு டெக்னிக் தான், ட்ரையாங்கிள் கிக்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் நினைக்கிறாரு. வாக்கசிமிஸ் இவனை வந்துட்டு என்னோட ஓவர் ஹெட் கிக்கால மட்டும் தான் நான் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா அவனை பார்த்து மறைச்சு பார்த்துட்டு போறான். இப்போ டாக்கசி வந்துட்டு பால தூக்கி திரும்ப கோஜிரோ கிட்ட கொடுக்குறான். கோஜிரோ வந்துட்டு இந்த வாட்டி நான் ஷூட் பண்றேன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்தே தான் கரெக்டா ஷூட் பண்றான். அதை வந்துட்டு வாக்கபாயசி ஈஸியா கேட்ச் பண்ணிட்டு போயிடறாப்ல. அப்ப இசிசாக்கியும் கோஜிரோ கிட்ட வந்துட்டு தம்பி சுபாசாவே இதுவரை பெனால்டி ஏரியாக்கு வெளியே இருந்தாலும் நம்ம வாக்கபாயசி கிட்ட ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கினதே கிடையாது, அதனால நீ எல்லாம் அதை ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்றேன். சுபாசாவே பெனால்டி ஏரியாக்கு வெளியே இருந்து பாயிண்ட் வாங்கினது இல்லையா அப்படின்னா நான் வந்துட்டு வெளியே இருந்து பாயிண்ட் வாங்கி நான் சுபாசாவோட பெட்டர் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறேன். அடுத்து ரெண்டு டீம் பிளேயர்ஸ் மாறி மாறி கிக் பண்ணதான் செய்யறாங்க. பட் ரெண்டு டீமோட கோல் கீப்பர்ஸ் வந்துட்டு ஒரு கோல் கூட தரவே இல்லை யாருக்கும். அடுத்து பால் வந்துட்டு மறுபடியும் சுபாசா கிட்ட வருது. அவன் வந்துட்டு ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுக்கிறான். வாக்கசிமிஸ் வந்துட்டு வாடா ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறான். இங்க இருந்து ஷூட் பண்ணா கண்டிப்பா அவன் கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். அது அப்படியே அவன் ஷூட்டிங் பொசிஷன்ல இருந்து இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு டெப்பே கிட்ட பாஸ் பண்ணி விட்டுறான். அவன் அந்த பக்கம் போயிட்டா இப்ப நான் இந்த பக்கம் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே வந்துட்டு கரெக்டா பால கிக் பண்றான். ஆனா இதையுமே வந்துட்டு வாக்கசிமிஸ் பறந்து வந்து பால தட்டி விட்டுறான். அதவன் கையில பட்டு பால் வந்து ரொம்பவே ஹைட்டா போய்கிட்டு இருக்குது. இப்பதான் என்னோட ஓவர் ஹெட் கிக்க நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பறந்து வரான். வாக்கசிமிஸும் கீழே விழுந்து கிடக்கிறான். கோச்சர் வந்துட்டு இல்ல நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏர்ல பறக்குறான். ரெண்டு பேருமே மிட் ஏர்ல பால ஒன்னா வாங்கினதுல அப்படியே பால் வந்துட்டு கீழே விழுகுது. இவங்க ரெண்டு பேருமே பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. ரெண்டு பேருக்கு செம்ம அடி. இந்த பால நான் கண்டிப்பா வேஸ்டாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி முன்னாடி ஓடி வரான். நேரம் சுபாசாவுக்கும் வந்துட்டு அந்த பால் தெரியுது. இந்த பால எப்படியாவது நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இப்ப சுபாசாவும் எந்திரிச்சு திரும்ப நேரா ஓடி வரான் பாலுக்கு. மிசாகி அந்த பக்கம் வந்துடும், சுபாசாவும் வந்துடும். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கரெக்டா பால் கிக் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கிக் பண்ணதுல பால் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா வருது. வாக்கசிமிஸுக்கு பால் எந்த பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தெரியல, ரொம்ப ஆடிக்கிட்டு அப்படியே ஷேக் ஆகிட்டே வருது. அவனால ரியாக்ட் பண்ண முடியல. அதுக்குள்ள பால் கோல்ல போய் விழுந்துருது. நான் கட்சி டீம் இப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் கோலை ஸ்கோர் பண்றாங்க. ரொபிட்டோ நினைக்கிறாரு நான் வந்துட்டு இத்தனை வருஷமா ஃபுட்பால் விளையாண்டுக்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஷாட்டை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்ட்டு. எதுக்கு என்னால இந்த ஷாட்டுக்கு கூட ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாக்கசிமிஸ் ரொம்ப கடுப்பாயிடுறான். பரவாயில்ல வாக்கசிமிஸ், இதை வந்துட்டு நீ கண்டுக்காத. அவங்களே நினைச்சாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷாட் எல்லாம் பண்ண முடியாது. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக் தான். நான் வந்துட்டு திரும்ப நமக்கு கோலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றேன். இப்ப மேவே எஃப்சி தான் பால கிக் ஆஃப் பண்றாங்க. கோஜிரோ தான் வந்துட்டு பால செம்ம வெறியோட கொண்டு வந்துகிட்டு இருக்கான். எப்பே இசாவா ரெண்டு பேரும் அவனை தடுக்க வராங்க.
இருந்தாலும் கோஜிரோவை அவங்களால தடுக்க முடியல. அடுத்து மிசாகி வந்து நான் வந்துட்டு தடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஸ்லைட் அடிச்சு கரெக்டா பால தடுக்க வரான். அவன் பெர்ஃபெக்ட்டா ஒரு ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ணி பால ஸ்டீல் பண்ணிடுறான். அடுத்த செகண்டே பார்த்தா டாகசி அவன் இருந்து பால வாங்கிடுறான். அவன் பால உடனே கோஜிரோ கிட்ட கொடுக்க கோஜிரோ இந்த வாட்டி அவன் காலை நல்லா ஹைட்டா தூக்கிக்கிட்டு செம்ம பவர்ஃபுல்லா கிக் பண்றான். நீ எத்தனை வாட்டி பெனல்டி வெளிய இருந்து ட்ரை பண்ணாலும் உனக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி வந்து ஈஸியா அந்த பால கேட்ச் பண்ணிடுறான். 3 வாட்டி இவனுக்கு அகைன்ஸ்டா கிக் பண்ணி என்னால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து ரொம்ப கடுப்புல இருக்கிறான். அடுத்து கோஜிரோ வந்து இன்னும் அவனோட ஈகோவை விட்டு கொடுக்கல. பெனல்டி வெளிய இருந்து கிக் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிக் பண்றான். வாகபாயசி கேட்ச் பண்றான். அவன் கிக் பண்றான். வாகபாயசி கேட்ச் பண்றான். இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கேப்டன் எதுக்கு இப்படி நீங்க வேணும்னே பெனல்டி வெளிய இருந்து கிக் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகசி மிஸ்க்கு ஒன்னும் புரியல. அப்பதான் அந்த டோகோ அகாடமியோட ஸ்கவுட் பண்ற பொண்ணுமே வந்து சொல்றாங்க கோஜிரோ வந்து இதை வேணும்னே தான் பண்றான். வாகபாயசி கிட்ட பெனல்டி வெளிய இருந்து ஷூட் பண்ணி யாருமே பாயிண்ட் வாங்கினதே கிடையாது. அந்த ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறான். ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து இந்த மாதிரி இடத்துல இப்படி நடந்துக்கவே கூடாது. கோஜிரோ வந்து டோகோ அகாடமியோட ஏ ஸ்ட்ரைக்கரா இருக்கிறதுக்கான தகுதியை இப்ப இழந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்து கோஜிரோ கிட்ட பால் வருது. இந்த வாட்டி நான் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அதே மாதிரி பெனல்டி வெளிய இருந்து தான் பவர்ஃபுல்லா கிக் பண்றான். வாகபாயசி அந்த ஜம்ப் பண்ணி கரெக்டா தடுக்க வந்துடுறான். அந்நேரம் டாகசி உள்ள புந்து தலையிலே அந்த பாலை தட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புந்துடுறான். நான் நினைச்ச மாதிரியே தலையில தட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்நேரம் வாகபாயசி வந்துட்டு கையை ஊனி அவன் காலை வச்சு அந்த பாலை கிக் பண்ணி வெளியே தள்ளி விட்டுறான். இப்ப ரெஃபரியுமே விசில் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. நான் கட்ஸ் டீம் கிட்ட இருந்து ஒரு கோல் கூட அவங்களால எடுக்க முடியல. இப்ப மேவே எஃப்சி பிளேயர்ஸ் எல்லாரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கப்ப கோஜிரோ வந்து டாகசியை பார்த்துட்டு டாகசி நீ எதுக்கு லாஸ்ட்ல அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் வந்துட்டு பிராங்கா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க விளையாடுற ஸ்டைல் வந்துட்டு மேவே எஃப்சியோட ஸ்டைலே கிடையாது அப்படின்ட்டு அவன் சொல்றான். நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாகிறான். மேவாவோட ஸ்டைலே வந்துட்டு என்ன ஆனாலும் வின் பண்ணணும் அப்படின்றதுதான். ஆனா இன்னைக்கு நீங்க வந்துட்டு பெனல்டி வெளிய இருந்து ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல மட்டும் தான் விளையாண்டுகிட்டே இருக்கீங்க. அது வந்துட்டு தப்பு. இது மேவாவோட ஃபுட்பாலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாகசி சொல்றான். நேரா கோஜிரோ கடுப்பாய் அவனோட ஷோல்டர்ல கையை வைக்கிறான். டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்க எதுவும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு டாகசியுமே வந்து ரொம்ப பயந்துகிட்டு தான் நிக்கிறான். ஆனா கோஜிரோ வந்துட்டு அந்த இடத்துல டாகசி நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றான். உண்மை என்ன அப்படின்னா நான் வந்து டோகோ அகாடமிக்கு எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு மட்டும் இந்த கேம் விளையாண்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டோகோ அகாடமி அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் சொல்றான். ஆமா அதே ஸ்கூல் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து என்னை ஸ்கவுட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களே என்னோட காலேஜ் லைஃப் வர எனக்கான ஃபுல் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து என்னைய மட்டும் ஸ்கவுட் பண்றதுக்காக வரல, சுபாசாவையுமே ஸ்கவுட் பண்றதுக்காக தான் வந்திருந்தாங்க. எங்க 2 பேரோட பேட்டில் யார் வின் பண்றாங்களோ அவங்கள தான் வந்துட்டு அவங்களோட அகாடமிக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்தாங்க. அதனாலதான் நான் வந்துட்டு இப்ப பெனல்டி வெளிய இருந்தே ஷூட் பண்றேன். நான் வந்துட்டு சுபாசாவோட பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் வந்துட்டு ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்துட்டு டாகசி தான் எனக்கு இப்ப புரிய வச்சிருக்கான். வாகபாயசிக்கு அகைன்ஸ்டா செகண்ட் ஹாஃப்ல நான் வந்துட்டு ஸ்கோர் பண்றேன். அதான் வந்துட்டு மேவாவோட ஸ்டைல். நம்ம வந்துட்டு வின் பண்றது மட்டும் தான் நம்மளோட ஸ்டைல். நம்ம வந்துட்டு கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றான். எல்லா டீம் பிளேயர்ஸ் ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆயிடுறாங்க. இப்ப செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. நான் கட்ஸ் பிளேயர்ஸ் தான் கிக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. சுபாசா வந்துட்டு நினைக்கிறேன் இன்னும் 20 நிமிஷம் தான். இதுல நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து பிரேசிலுக்கு நான் போறதுக்கு ரெடி ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோஜிரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கோஜிரோவை பாக்குறதுக்காக ஸ்டேடியத்துக்குள்ள வந்துடுறாங்க. ரெஃபரியுமே இப்ப விசில் பண்ண மேவாவோட பிளே ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் இப்ப காட்டுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்துட்டு முன்னாடி போக வைக்கிறான். சுபாசா மிசாகி 2 பேரும் பால கிக் ஆஃப் பண்ணி முன்னாடி கூட கொண்டு வரல. அதுக்குள்ள எல்லா டிஃபெண்டர்ஸும் அவங்க பக்கத்துல வேகமா போய் ரஷ் பண்ண போயிடுறாங்க. அவங்க 2 பேருக்கு இதை பார்த்துட்டு அல்லு விட்டுறது என்னடா இவங்க இவ்வளவு ஃபோர்ஸா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இப்பதான் மேவே எஃப்சி வந்துட்டு அவங்களோட பிளே ஸ்டைலுக்கே வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க என்னென்னலாம் சம்பவம் பண்ண போறாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.